Welcome to Ask Education channel. In the video la nama chapter 8 strings and string manipulation la கொடுத்திருக்கேன். hands-on experience programs ஓட continuation பார்க்க போறோம். So already 5 programs வந்து நம்ம ட்ரை பண்ணி அது ஒரு part 6 வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். So இது வந்து part 7 வீடியோ. And என்னோட சேனலை வந்து first time visit பண்ற 12th ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நாம வந்து hands-on experienceல கொடுத்திருக்க 6 to 10 programs ஓட கோட் எழுதி நம்ம அதை ட்ரை பண்ண போறோம். as well as வந்து part 3ல வந்து ஒரு pattern program இருக்கு, string pattern program. so இந்த ப்ரோக்ராமையும் வந்து நம்ம இந்த வீடியோல ட்ரை பண்ணலாம். So முதல்ல நாம வந்து இந்த 6th program ட்ரை பண்ணலாம். So write a program to remove all the occurrences of a given character in a string. So வந்து ஒரு string input வாங்கிட்டு அதுல வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு character input வாங்கி அந்த character வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த characterோட all occurrences எங்கெல்லாம் அந்த stringல அந்த character வந்து occur ஆயிருக்கும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் characters மட்டும் வந்து நம்ம print பண்ணணும். So இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். So இந்த program 6th program ஓட கோட் நான் ஆல்ரெடி இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். So இந்த ப்ரோக்ராம்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்புட் வாங்கணும். one is the bigger string. So enter a string அப்படினு கொடுத்து input function யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்புட் வாங்கி we are storing that in str. and இன்னொரு இன்புட் பாத்தீங்கன்னா நம்ம எந்த கேரக்டரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த கேரக்டரை வந்து நம்ம இன்புட் வாங்கணும். So enter a character to be removed அப்படினு ஒரு prompt கொடுத்து அந்த கேரக்டரை வாங்கி நம்ம அதை ch ல ஸ்டோர் பண்ணலாம். So இந்த ch வந்து இந்த str ல எங்கெல்லாம் அக்கர் ஆயிருக்கும் அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். So அதுக்கு நாம இந்த str ல இருக்க கேரக்டர், அதாவது 0th இண்டெக்ஸ் இருக்குல அந்த கேரக்டர்ல இருந்து ஒரு கேரக்டர் லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் ஒரு கேரக்டரா வந்து நம்ம எடுத்து அந்த கேரக்டர் வந்து ch அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும். அது ch இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. இல்லாத பட்சத்துல நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு we'll get the right output when we print the remaining other characters. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு கேரக்டரா நம்ம ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் i in str, அதாவது ஃபார் each character in str. ஸோ இந்த i denotes each and every character. ஸோ ஃபார் i in str னா இந்த i வந்து ஒரு கேரக்டரா எடுத்துட்டு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எவ்ரி டைம் அந்த லூப் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் என்ன ஆகும்னா இந்த i அந்த எடுத்திருக்க கேரக்டர் வந்து நம்ம யூசர் கொடுத்த அந்த ch அந்த கேரக்டரா அப்படின்னு செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்றோம்னா நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணாம we are using a pass statement, jump statement. so jumpல வந்து இந்த pass என்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா it just skips the this statement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் வந்து ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஹைட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன். ஸோ அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணாம அப்படியே அடுத்த கேரக்டருக்கு போயிடும். சப்போஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம யூசர் கொடுத்த சிஹெச்ஆ இல்லை அப்படின்னா, நம்ம யூசர் கொடுத்த கேரக்டரா இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் பண்ணிருக்கோம் print. and ஒரே லைன்ல நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால end is equal to ஒரு null string கொடுத்திருக்கேன். சோ இது வந்து இங்க blank space கிடையாதுங்க, it is a null string. சரிங்களா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வேணா நம்ம பார்க்கலாம். say for example இப்போ வந்து str ல வந்து நான் வந்து ஒரு ஸ்டோர் பண்றேன் welcome, and if the user is giving the character e, so இந்த e வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். so I takes the value ஒரு கேரக்டரா எடுக்கும். so w e then it takes l, then it takes c, then o, அதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் கேம் and அடுத்த ஐட்ரேஷன் e வரைக்கும் எடுக்கும். so first loop போகும்போது என்ன ஆகும்னா இந்த w எடுத்துக்கிட்டு it goes inside the loop. so உள்ள போகும்போது என்ன ஆகும்னா this w is equal to இந்த e ஆன் செக் பண்ணது it is not so. so அப்ப என்ன ஆகும்னா print i. so இந்த அவுட்புட்ல என்ன ஆகும்னா அந்த i ல இருக்க வேல்யூ print ஆகும். so w print ஆயிட்டு end is equal to null string. so null end வந்து null string ல இருக்கறதால it remains here itself. then அடுத்த iteration போகுது. now it takes i takes the value e. so e எடுத்துட்டு போகும்போது whether it i is equal to ch ஆன் செக் பண்ணுது. yes, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. so வந்து it pass through the next statement. so in pass பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேற எந்த ஸ்டேட்மென்ட் இல்ல. so it goes to the next iteration. so next iteration என்னன்னா i ஓட வேல்யூ வந்து l. so it goes to the inside the loop. i equal to or l equal to e ஆன் செக் பண்ணுது. the answer is false. so it goes to the else part. so else partல it prints i. so l print பண்ணிட்டு and end is equal to null string. so null stringல இருக்கு. now again it goes to next iteration taking the character c. so c எடுத்துட்டு போகும்போது so it comes இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the if statement will be false again. so else partல it prints c.
and next character is O. So அடுத்த iteration I will be O. So again the condition is false here. So else part வருது. So O gets printed in the output. Then அடுத்த character பாத்தீங்கன்னா M. So I takes the character M and gets inside the loop. And the loopல பாத்தீங்கன்னா M is equal to E and check பண்ணுது. The condition is false here. So it goes to the else part. So M gets printed. And again finally I takes the value E and goes inside the loop. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா now this I is equal to CH. So E is equal to I value E which is equal to CH ல இருக்க E. So அதனால என்ன ஆகும்னா the true part போகும். True partல என்னன்னா pass. So pass na it skips the entire part and goes to the next iteration. But வந்து I பாத்தீங்கன்னா it has done with all the characters in string. So this will be the output. So இந்த எல்லா character முடிஞ்சோடனே it goes to the next statement. We have come to the end of the program. So வந்து this will be the output in the screen. So இதை நம்ம run பண்ணி பார்க்கலாம். So இதை வந்து நான் ஒரு கமெண்டா கொடுத்துட்டு I will run this program and show you. So save பண்ணனும், save பண்ணிட்டு I'm running the program. It is asking for a string. So let me give the string as welcome and the character to be removed is E. So you can see the output as WLCOM welcome after removing the character E. So we are done with the 6th program. So next program பண்ணலாம். So write a program to append a string to another string without using plus equal to operator. So this is string appending operator. பாத்தீங்கன்னா அந்த plus equal to தான் வந்து append operator. So இது இல்லாம நம்ம வந்து ஒரு string கூட இன்னொரு string append பண்ணனும். So இந்த program எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். So program 7 ஓட கோடிங் இருக்கு. So இந்த program பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம யூசர் கிட்ட இருந்து ரெண்டு இன்புட் வாங்குறோம், string 1 and string 2. So இந்த string 1 வந்து S1 ல ஸ்டோர் பண்ணிருக்கேன், string 2 வந்து S2 ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். And we need to append one string to the another. So string 2 வந்து நான் string 1 கூட append பண்ண போறேன். So append பண்ணிட்டு ஃபைனலா இந்த S1 ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் append ஆகி அட்டாச் ஆன பிறகு the complete string will be in S1. So அதுதான் வந்து அவுட்புட்டா இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் எப்படி வர்க் பண்ணனும்னா நம்ம வந்து S1 அப்படியே வெச்சுக்கணும், அந்த ஸ்ட்ரிங் அப்படியே வெச்சிட்டோம். நம்ம S2 தான் வந்து அட்டாச் பண்ண போறோம். சோ அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா without using the append operatorன்றதால நம்ம S2 ல இருக்க கேரக்டரை ஒவ்வொண்ணா ரீட் பண்ண போறோம் using the for loop. சோ ஒவ்வொண்ணா ரீட் பண்ணிட்டு அத வந்து நாம இந்த S1 கூட வந்து அட்டாச் பண்ண போறோம். சோ S1 plus equal to I. So ஒரு கேரக்டரா வந்து நம்ம ரீட் பண்ண போறோம், அட்டாச் பண்ண போறோம். சோ and finally வந்து இந்த S1 நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் கம்பைன் ஆகி அது பிரிண்ட் ஆயிருக்கணும். சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S1 ல பாத்தீங்கன்னா நான் வந்து thank அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். and S2 ல பாத்தீங்கன்னா நான் வந்து U அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். So S1 will be, so S1 இப்போ வந்து S1 ல என்ன இருக்கு, ஆல்ரெடி thankன்றது இருக்கு. thank முடிச்சு this is the last, அந்த கர்சர் வந்து எங்கன்னா லாஸ்ட் கேரக்டர் அடுத்ததுல இருக்கு. ஓகேவா? now இப்போ என்ன ஆகும், this loop has to get executed. so for I in S2 அப்படின்னா I takes the value ஒரு கேரக்டரா எடுக்கும். so I யோட வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த S2 ல இருக்க கேரக்டர் ஒண்ணுனா, so first Y எடுக்கும், அப்புறம் O, அப்புறம் U அப்படி இருக்கும். so first வந்து I வந்து Y கேரக்டர் எடுத்துட்டு உள்ள போகும்போது S1 is equal to S1 plus I. so S1 இதுதான் S1 plus I. so plus கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து Y வந்து அட்டாச் ஆயிடும். then again அடுத்த லூப், இது வந்து லூப்குள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. so it goes to the next iteration with the next character O. so O எடுத்துட்டு போகும்போது S1 is equal to S1 plus Y. so already நம்ம வந்து S1 ல Y அட்டாச் பண்ணிட்டு அதே S1 லே தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். so இத வேணா நீங்க வந்து S1 is equal to S1 plus I அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். so S1 கூட I attach பண்ணிட்டு again நம்ம S1 லே தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். so அடுத்த character O எடுத்துட்டு போகும்போது again O attach ஆகும். then S1 plus O attach ஆகிட்டு again S1 லே ஸ்டோர் பண்ணோம். so again it is stored back in S1 itself. again next iteration க்கு U எடுத்துட்டு போகும். so U ல so it get attached to the current S1. so current S1 பாத்தீங்கன்னா thank Y1 இருக்கு. so இது கூட U attach ஆயிடும். then அடுத்த iteration போகும்போது the loop is almost over with all the characters. so finally பாத்தீங்கன்னா we have the statement print S1. so this thank you அப்படி இருக்குல, இது வந்து நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆகும். so இது வந்து நம்ம இப்ப செக் பண்ணிடலாம். so நான் வந்து இப்ப சேவ் பண்ணிடுறேன். இந்த program சேவ் பண்ணிட்டு I'll run the program now. so it will ask for the string 1. so நான் same input கொடுக்கிறேன், thank னு கொடுக்கிறேன், and output string 2 வந்து U னு கொடுக்கிறேன். so you can see string 2 appended to string 1. thank you. so நம்ம loop யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். so நம்ம வந்து we are done with the 7th program also. let's move on to the next program. write a program to swap two strings. so இது வந்து ரொம்ப சிம்பிளான program. user கிட்ட இருந்து ரெண்டு input வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து swap பண்ண போறோம். so let's try this program.
ஸோ ப்ரோக்ராம் 8ஓட கோட் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. 2 இன்புட் வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து. ஸோ string 1 அண்ட் string 2 அதை வந்து நான் S1 S2ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிவன் ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் வந்து யூசிங் தி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் % செட்லேயே அதை யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ பிலீவ் உங்களுக்கு வந்து இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஸோ S1 வந்து இந்த ஃபர்ஸ்ட் % ஸ்ட்ரிங் அண்ட் S2 வந்து அடுத்த % ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். நவ் இது இந்த 3 கோட் தான் வந்து இந்த ஸ்வாப் ஸ்ட்ரிங்ஸ்க்கான கோட். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். S3 அப்படின்றது ஒரு தேர்ட் வேரியபிள். சோ இந்த தேர்ட் வேரியபிள நான் என்ன பண்றேன், S1 முதல்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். so that S1 becomes empty. so S1 ல S2 ஸ்டோர் பண்ணிடுறேன். now S2 அந்த காப்பி வந்து ஆல்ரெடி S1 ல போனதுனால S2 ல இந்த S1 ஓட காப்பி நம்ம S3 ல வச்சிருந்தாலே அதை வந்து நம்ம அப்படியே வந்து S3 ல இருந்து S2 க்கு காப்பி பண்ணிடலாம். so this is like ஸோ இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்குது, S1 அண்ட் S2. அண்ட் S1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் S2ல பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு கம் ஹியர் அண்ட் செகண்ட் ஹேஸ் டு கோ ஹியர். இந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ திஸ் வி கேன் டூ யூசிங் அ தேர்ட் வேல்யூ. ஸோ ஒரு தேர்ட் வேரியபிள் S3 அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக S3 பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்னு நினச்சிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த S1 இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது இருக்கும்போது நம்ம இதை இங்கே போடுவோம், இது இங்கே போடுவோம், அண்ட் இதுல இருந்து எடுத்து இங்கே போட்டுருவோம். ஸோ அதே சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, S1ல இருக்க ஃபர்ஸ்ட் தூக்கி நான் S3ல போடுறேன். ஸோ இட் கோஸ் ஹியர். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ரைட் த லாஜிக் லைக் திஸ். So S3 becomes S1 இல்லையா. ஸோ அதனால S3 equal to S1 அப்படின்னு எழுதிடும். அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம், இது எம்டியா இருக்க மாதிரி இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ இது காலியாக இருக்குது. ஸோ இதுல இருந்து இதை போடலாம். ஆக்சுவலி அது வேல்யூ இருக்கும், பட் நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த S2ல இருந்து நம்ம S1ல போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா S2ல இருந்து S1 போகணும். ஸோ S1 becomes second. சரிங்களா. ஸோ இதை நம்ம லாஜிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது we write S1 is equal to S2. அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், ஸோ இதுலேருந்து தூக்கி இதை போட்டாச்சு. now this will be empty. நம்ம அசியூம் பண்ணலாம் this will be empty. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த S3லேருந்து எடுத்து இங்கே போட்டுடலாம். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா S2 becomes first. இங்கேருந்து எடுத்து போடும்போது ஸோ இந்த நம்ம எங்கேருந்து எடுத்து போடும், ஸோ S2 is equal to S3. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்றது. இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்வாப்பிங் நம்பர்ஸ் ஃபார் எனி அதர் இந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணதுக்கு எங்கே வேணாலும் நம்ம இந்த லாஜிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ S1 S2 இந்த மாதிரி தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண பிறகு நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆர்டர் S1 S2 அதே ஆர்டரில் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ we can see the output now. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் 8 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இட் வில் ஆஸ்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க்கு நான் ஃபர்ஸ்ட்னே கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்க்கு ஐ வில் கிவ் த வேல்யூ அஸ் செகண்ட். now இங்க பாத்தீங்கன்னா given string என்ன ஆர்டர்ல இருக்கு, S1 வந்து first, அதுக்கப்புறம் second இருக்கு. now swap பண்ண பிறகு S1 becomes second and S2 becomes first. So we are done with the 8th program also. Now let's move on to the 9th program. So write a program to replace a string with another string without using replace. So replace னு ஒரு function, built-in function இருக்கு. அது வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு string இருக்கோ அதுக்கு பதிலா இன்னொரு string வந்து replace பண்ணும். பட் அந்த replace function யூஸ் பண்ணாம நம்ம வந்து நம்மளோட லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதணும். So let's try that code also. ஸோ 9th ப்ரோக்ராம்க்கான கோடு இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நம்ம புக்கில் நம்ம என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதர் தென் ரீப்ளேஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கான கோடு எழுதணும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வில் டூ இட் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we need to get 3 inputs from the users. bigger string முதல்ல வாங்கணும். ஸோ அது வந்து enter a string அப்படின்னு ஒரு prompt கொடுத்து we'll get that input using the input function and அதை வந்து நம்ம S1ல ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த string to be replaced, அதாவது இந்த stringல வந்து ஏதோ ஒரு வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, அந்த வேர்டு என்ன அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த prompt கொடுத்துருக்கோம். இந்த string to be replaced வந்து நம்ம இன்புட் வாங்கி அதை வந்து நம்ம S2ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த ரீப்ளேஸ் பண்றோம் இல்லையா, எந்த வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த தேர்ட் ஸ்ட்ரிங், அந்த string to replace அதை வந்து நம்ம வாங்கி நம்ம we are storing that in S3. so totally வந்து 3 inputs. இது நம்ம எப்படி பண்ண போறோம்னா, இப்போ நம்ம given stringல இந்த எந்த string ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த string வந்து எத்தனை தடவை ஃபர்ஸ்ட் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அத்தனை தடவை ஒரு லூப் ரன் பண்ணிட்டு அந்த ஒரு அக்கரன்ஸையும் வந்து நம்ம புது ஸ்ட்ரிங்கால ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த லாஜிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து 3 டைம்ஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ 3 டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம
சரி, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் S1ல பார்த்தீங்கன்னா பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹாப்பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்டே ஹாப்பி, இது வந்து பிகர் ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேனோ அதை வந்து நான் வந்து S2ல வந்து நான் சேவ் பண்ணேன். ஸோ S2ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹாப்பின்ற வேர்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் S3ல பார்த்தீங்கன்னா எந்த வேர்டை ஹாப்பியை வந்து நான் எந்த வேர்டில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஹெல்த்தி அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும்னா பி ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி அப்படின்ற அவுட்புட் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த S is equal to S1 dot count of S2. ஸோ அதாவது S1ல நம்ம வந்து இந்த S2 இந்த ஹாப்பின்ற வேர்டு எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும். ஸோ அத்தனை தடவை நம்ம வந்து இந்த S3ஆல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்றதுக்கு எத்தனை தடவை இது அக்கர் ஆகுது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்கேன். ஸோ S is equal to S1 dot count of S2. ஸோ S1ல S2 எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணி இட் கிவ்ஸ் த வேல்யூ. ஸோ S பார்த்தீங்கன்னா ஸோ 2 தடவை அக்கர் ஆயிருக்குல்லையா. ஸோ ஹியர் ஒன்ஸ் and here one. So the 2 தடவை அக்கர் ஆயிருக்கனால it will return value 2. So then that is stored in S. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I am running a loop here. So இந்த லூப் எதுக்கு யூஸ் பண்ணனா நம்ம இப்போ எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தனை தடவை நம்ம லூப் ரன் பண்ணி அந்த நியூ வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எஸ் அப்படின்னா என்னன்னா 2 டைம்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எஸ் வந்து 2னா அந்த ஐயோட ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 and 1. ஸோ 2 டைம்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல ஹைட்ரேஷன்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்றோம்னா we are just trying to find the index of the first occurrence. ஸோ இந்த கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல இந்த ஹாப்பின்றது எங்க அக்கர் ஆயிருக்கு அப்படின்ற இண்டெக்ஸை முதல்ல நாம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து S1 dot find of S2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ S1 dot find of S2னா அப்போ அது இண்டெக்ஸ் எங்க இருக்கு. ஸோ இதுல வந்து it will start searching from the 0th index இல்லையா. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கல. So it will start from by default it will start searching from the 0th index. So ஒரு 0th indexல இருந்து சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க பாருங்க. ஸோ இது 0 1 2 3. ஸோ இந்த 3 அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த HAPPY இருக்குல்ல அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எங்க அக்கர் ஆயிருக்குன்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போனா வந்து இண்டெக்ஸ் வில் பி 3. ஓகே. ஸோ இது ரிட்டர்ன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த பி ஹாப்பி ஸ்டே அப்போ இருக்குல்லையா நம்ம வந்து இது ரெண்டா பிரிக்க போறோம். எப்படின்னா இந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸை தனியாகவும் இந்த இண்டெக்ஸ் அதுக்கு இந்த ஹாப்பிக்கு பதிலாக அந்த புது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து மீதி இருக்க போர்ஷன்ஸையும் நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த மூணு அப்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க திஸ் இஸ் ஒன் பார்ட், அதுக்கப்புறம் S3 அண்ட் திஸ் இஸ் தி அதர் பார்ட். ஸோ என்னன்னா இப்போ இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ்னு கொடுத்தனா இண்டெக்ஸ் -1 வேல்யூ வரைக்கும் எடுக்கும் இல்லையா. ஸோ S1 of 0 colon index அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து இந்த 3 கொடுத்தோம்னா 3க்கு முன்னாடி இருக்க அந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து ஸ்பிளிட் பண்ணும் ஃபர்ஸ்ட். So 0 1 2. So அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஸ்டோர் ஆகும் பாருங்க. S1 is equal to S1 of 0 colon index. அப்போ 0 1 2 அப்படின்னா என்னது BE space. ஸோ அதுக்கப்புறம் இது ஸ்பிளிட் பண்ண பிறகு இது என்ன நமக்கு அப்பெண்ட் பண்ணுறோம்னா S3 அப்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கன்காட் பண்ணுறோம். இது கன்காட்னேஷன் ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ கன்காட் பண்ணும்போது S3ல என்ன இருக்கு பாருங்க. S3ல நம்ம இந்த நியூ வேர்டு ஸோ அதாவது இந்த ஹாப்பி இருக்கிற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல அந்த ஹாப்பியோட இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து இந்த ஹெல்த்தி அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ BE blank space அதுக்கப்புறம் கர்சர் இங்கே இருக்கும். ஸோ நவ் ஹெல்த்தி அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த தேர்ட் பார்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ரிமைனிங் இருக்குல்லையா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ரிமைனிங் கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் இது கூட அட்டாச் பண்ண போறோம். பட் ஆனால் ரிமைனிங் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம் இந்த ஹாப்பின்ற வேர்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணோம்னா ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியும் இண்டெக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இண்டெக்ஸ் இஸ் 3. ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட லென்த் இந்த ஹாப்பியோட லென்த்தை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அத்தனை கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ரிமைனிங் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து
I'm using this S1 of index plus len of S2. அதுதான் வந்து starting. அந்த அடுத்த splitக்கு starting index பாத்தீங்கன்னா index plus len of S2. So this is index இங்க இருக்கு. Index plus length of S2. So length of S2 பாத்தீங்கன்னா வந்து 5. So வந்து 3 plus 3, this is 3, 3 plus, இது length என்னது 5, so 3 plus 5 is 8, so 3, 4, 5, 6, 7, 8, so 8 எங்க இருக்கு, இந்த blank space இருக்கு, so இந்த இடத்துல இருந்து நம்ம split பண்றோம், so endum and strideum பாத்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே கொடுக்கல, so by default 1 எடுத்துக்கும், and stride by default 1 எடுத்துக்கும், and end character பாத்தீங்கன்னா till the end of the string, so இங்க இருந்து மீதி எல்லாமே split ஆகி நமக்கு வந்து இந்த S1ல ஸ்டோர் ஆயிடும், so STAY space இப்போ happy அப்படின்றது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு S1லே so இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எதுல ஸ்டோர் பண்ணிட்டோம் S1லே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் ஓகேவா so this is after first iteration so ஒரு iterationல என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து first occurrence நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் so now இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு it goes to the second iteration so second iteration போகும்போது என்ன ஆகும்னா second iteration second occurrence வந்து replace ஆகும் so எத்தனை occurrence இருக்கோ அத்தனை iterations will happen ஏன்னா நம்ம range வந்து அந்த கவுண்ட்டுக்கு தான் நம்ம range கொடுத்துருக்கோம் இல்லையா so இப்போ வந்து second iterationக்கு போகுது so second iterationல again இப்போ இந்த new S1 பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட new S1 ஓகே நம்ம ரீப்ளேஸ் ஓவர்ரைட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறது ஓவர்ரைட் பண்ணோம் இல்லையா அது வந்து இந்த S1ல இப்போ கரண்ட் S1 பாத்தீங்கன்னா இதுதான் ஓகே Now, index is equal to S1 dot find of S2. So, in the S1 la find of S2. So, S2 என்னது happy என்றது மறுபடியும் எங்க occur ஆகுது நம்ம check பண்ண போறோம். So, மறுபடியும் இந்த first 0th indexல இருந்து it will start searching. நம்ம replace பண்ணதுனால இது வந்து ஒண்ணுமே ஆகாது இந்த இடத்துலலாம். So, it goes and finds the index of the second occurrence. So, இந்த இடத்துல happy இருக்கு இல்லையா இந்த index வந்து நமக்கு return கொடுக்கும். So, that will be stored in index. So, நம்ம வந்து இப்போ check பண்ணலாம். So, இந்த S2 வந்து எங்க இருக்கு அப்படின்றது search பண்ண போகுது. So, it will start searching from the 0th index. So, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. So, இந்த happy யோட இந்த H எங்க இருக்குன்னா 16th indexல இருக்கு. So, that will be stored in index now. Okay. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா S1 is equal to நம்ம split பண்ணி நம்ம replace பண்ணிட்டு again வந்து நம்ம இதை வந்து attach பண்ண போறோம் and அது வந்து again we are going to store back in S1. So, நம்ம எப்படி split பண்ணலாம்னு பாருங்க. So, S1 of 0 colon index. So, 0 colon index na index க்கு முன்னாடி இருக்கிற அந்த subscript வரைக்கும் 0th indexல இருந்து இது வரைக்கும் வந்து split ஆகும். So, அதை வந்து நம்ம வந்து முதல்ல எழுதிடலாம். So, be healthy, stay, அப்புறம் ஒரு blank space. So, இது வரைக்கும் வந்து split ஆயிருக்கு. Using this S1 of 0 colon index. அதுக்கப்புறம் we are concatenating S3. So, S3 வந்து concate பண்றோம். So, S3 என்னது healthy. So, healthy. அப்படின்றது கன்காட் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து அகைன் செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கன்காட் பண்ணோம் ஸோ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த S1 ஆஃப் இண்டெக்ஸ் பிளஸ் லென் ஆஃப் S2 ஸோ இந்த ஹெச்ல இருந்து நம்ம வந்து அத்தனை கேரக்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி மீதி கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதையும் அட்டாச் பண்ணணும் ஸோ இப்போ இண்டெக்ஸ் பிளஸ் S3 நம்ம இண்டெக்ஸ் என்ன 16 பிளஸ் 5 பார்த்தீங்கன்னா வந்து 21 ஸோ 21th கேரக்டர் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றது தான் இது S1 of 21 till the last index suppose with stride 1 அப்படின்ற நம்ம செக் பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி வந்து we are done with the string the last character 21th character ஒன்னு இல்லவே இல்லை so 20 characters தான் இருக்குன்றதுனால இதுக்கு மேல எதுவும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை so it அது வந்து நல்லா தான் வந்து இருக்கும் so that is getting attached to these thing இது கூட be healthy stay healthy கூட ஒரு null string தான் வந்து attach ஆகும் and that is returned back to I mean stored back again in S1 so இப்போ கரண்டா S1 பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா be healthy stay healthy now இந்த அடுத்த லூப்க்கு போகுது but we are done with the two iterations so அதனால it exits the loop control exits the loop அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா print statementல என்ன இருக்குன்னா final string colon இந்த S1 ன்றது current S1 ன்றது print ஆகும் so current S1 பாத்தீங்கன்னா be healthy stay healthy ன்றது print ஆகும் so இத வந்து நான் கமெண்டா போட்டுட்டு I'll store it and run the program and show you so run பண்ணும்போது என்ன ஆகும்னா enter a string அப்படினு கேக்கும்போது I'm just typing the same example be happy stay happy அப்படின்றது given string so இதுல வந்து நான் என்ன string replace பண்ணனும்னா happy ன்ற string replace பண்ணனும் by the word healthy okay so replace பண்ண பிறகு you can see the final string be healthy stay healthy so happy ன்றது healthy ன்ற word ஆல் replace ஆகி you are getting the right output
ஸோ இன்னொரு சாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த கோடை வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை ரன் பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிள்கான இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரை ரன் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களை வந்து கோடிங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லுமே வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். So we're done with the 9th program also. நம்ம இப்போ அடுத்த 10th program பண்ணலாம். Write a program to count the number of characters, words and lines in a given string. So ஒரே ஒரு input தான் வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து. அந்த given stringல வந்து எத்தனை characters இருக்கு, எத்தனை words இருக்கு, எத்தனை lines இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சு print பண்ணணும். So let's do this program. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. நம்ம ஒரே ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். அண்ட் அந்த வந்து எஸ்டி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் வி நீட் 3 வேரியபிள்ஸ் டு ஸ்டோர் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதனால CWL அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் வித் த வேல்யூ 0. ஸோ மூணுமே இனிஷியலாக வந்து 0s வேல்யூ கொடுத்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் அசைன்மெண்ட் இன் ஒன் லைன். ஸோ ஒரே லைனில் மல்டிபிள் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணணுன்றதுக்கு இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அண்ட் வந்து ஐ ஹவ் யூஸ்ட் ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணனா, வி ஆர் டேக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இந்த கிவன் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டராக எடுத்துட்டா அது வந்து வேர்டா, அது வந்து கேரக்டரா இல்லை வந்து அது வெதர் இட் ஃபார்ம்ஸ் லைன் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த C or W or L வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த லாஜிக் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ வந்து ஃபார் I in ST, அதாவது I denotes each and every character. ஓகேவா? ஸோ ஃபார் each and every character in ST நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஐயோட வேல்யூ எடுத்துட்டு உள்ள போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இஃப் இட் இஸ் அ டாட், அதாவது ஃபுல் ஸ்டாப். ஸோ வி ஆர் அசூமிங் தட் வந்து லைன்ஸ் எண்ட் அப் வித் full stop. So அந்த character பாத்தீங்கன்னா if it is a full stop na, then it denotes that it is end of one line இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம L வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். L is equal to L+1 ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஸோ L வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். elif else if அப்படின்றதுக்கான இதுதான் வந்து elif யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா I is equal to blank space அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ சப்போஸ் if blank space னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு வேர்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம் இல்லையா? ஸோ 2 வேர்டுக்கு நடுப்புறதா வந்து ஒரு blank space இருக்கும். ஸோ அதனால if there is a blank space நம்ம என்ன சொல்றோம்னா we are incrementing the word count. So W is equal to W+1, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. எல்ஸ்ல என்ன பண்ணோம்னா இப்போ இந்த டாட்டும் இல்லை blank spaceம் இல்லைன்னா then it will be some other character இல்லையா? ஸோ அதனால நம்ம கேரக்டர்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ C equal to C+1, இது வந்து நான் எல்ஸ் பார்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா வந்து இட் கம்ஸ் டு த எல்ஸ் பார்ட். ஸோ எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்குன்னா C equal to C+1. ஸோ ஃபைனலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மூணுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கேரக்டர் C வந்து இட் வில் பி CA இருக்கும் அண்ட் L எத்தனை டாட்ஸ் இருக்கும் அத்தனை லைன்ஸ் இருக்கும். பட் W மட்டும் பார்த்தீங்கன்னா W+1 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ 2 வேர்ட்னா 2 வேர்டுக்கு நடுப்புற ஒரே ஒரு blank ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒரு blank ஸ்பேஸ்னா then that means 2 வேர்ட்ஸ். அதே மாதிரி 4 வேர்டு இருக்குன்னா 3 blank space இருக்கும். ஸோ வந்து அப்போ நம்ம வேர்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது we need to make it as so blank space 3 இருந்துச்சுன்னா words will be 4. blank space is number of blank space 7 இருந்துச்சுன்னா total number of words will be 8. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ கேரக்டர்ஸ் இந்த இடத்துல %d வந்து இந்த C-யோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்கேப் சீக்வன்ஸ் \n யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த W+1 இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். அண்ட் \n, ஸோ the output will be in next line. இதை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ லைன்ஸில் வந்து இந்த L-ஓட வேல்யூ இந்த %d இடத்துல வந்து இந்த L-ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணி ரன் பண்ணிடுறேன். ஸோ சேவ் அண்ட் ரன் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து 2 லைன் இருக்கிற மாதிரி நான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ பி குட் அண்ட் டூ குட் அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர்ஸ் வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 6 8 and 4. So totally 12 characters இருக்கு. words பார்த்தீங்கன்னா there are 3 blank spaces 1 2 3. so நான் அதனால நம்ம W+1 ன்னு போட்டோம். so 4ன்றது print ஆயிருக்கு. and lines பார்த்தீங்கன்னா there are 2 dots, அதனால வந்து 2 linesன்றது print ஆயிருக்கு. so we are done with this 10th program also. நம்ம வந்து அடுத்து பார்க்க போறது வந்து இந்த string pattern program இருக்குல்ல அந்த answer the following questions part 3ல கொடுத்திருக்கேன். இந்த string pattern நம்ம வந்து print பண்ணலாம். so இதுக்கான லாஜிக்கை இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த ஸ்ட்ரிங் பேட்டர்னுக்கான கோட் பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன் மட்டும்தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வந்து str ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் யூசிங் அ வேரியபிள் கால்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இண்டெக்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு கேரக்டராக வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக. ஸோ இது வந்து இந்த லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபார் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் திஸ் கிவன் ஸ்ட்ரிங்ஸ். இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டோட்டலி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஐ வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அத்தனை தடவை, ஸோ 8 டைம்ஸ் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அதனால இந்த 8 rows வில் கெட் 8 rows. சரிங்களா. இதை வந்து நீங்கள் லென்த் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த லென்த் யூஸ் பண்ணி இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஐயை வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணாததுனால யூ கேன் எதர் கோ வித் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சி அத்தனை அந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தும் நம்ம பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃபார் ஈச் கேரக்டர் இன் ஐ இன் எஸ்டிஆர்னு கொடுத்தும் பண்ணலாம். ஸோ எனிவே நம்ம இந்த ஐயை வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண போதில்லை. இந்த ப்ரோக்ராம்குள்ளே அதாவது இந்த கோடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா print str of நம்ம வந்து ஒரு தடவையும் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த given stringல ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ the first iteration போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா str of start splitting from the 0th index. ஸோ எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட்லேருந்து தான் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0 தான். ஸோ அதனால டிஃபால்ட்டாக நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ தெர் இஸ் இந்த இது கொடுக்கவே இல்லை கோலன். ஸோ இது உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து 0 கூட கொடுத்துக்கலாம். தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து எது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் இருக்குல்ல, லென்த் ஆஃப் எஸ்டிஆர்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் எஸ்டிஆர் என்னது, லென்த் ஆஃப் எஸ்டிஆர் இஸ் 8. ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் இண்டெக்ஸ், 8 மைனஸ் இண்டெக்ஸ் என்னது, இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 8 மைனஸ் 0 இஸ் 8. அதாவது 0ல இருந்து 8 வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ 0ல இருந்து 8 வரைக்கும்னா 0:8னா 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து 7th இண்டெக்ஸ் வரைக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதான் வந்து 7th இண்டெக்ஸ் இல்லையா. ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து 7th இண்டெக்ஸ் வரைக்கும் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த லைனுக்கு நம்ம இண்டெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து ஒரு கேரக்டர் கட் ஆகும். ஸோ அதனால இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் +1 அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஸோ இட் கோஸ் டு செகண்ட் ஐட்ரேஷன். செகண்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா str of 0 colon length of str minus index. ஸோ 8 is the length. ஸோ 8 minus 1 is 7. ஸோ 0ல இருந்து 7, 0:7 கொடுக்கும்போது நம்ம 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 0 இது 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா E வரைக்கும் இருந்தது 6th இண்டெக்ஸ். ஸோ அதனால கம்ப்யூட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. Again index gets incremented by 1. ஸோ அடுத்த தேர்ட் ஐட்ரேஷன் போகும்போது 0ல இருந்து 8 minus 2 அப்படின்னு போகும்போது 8 minus 2 is 6 இல்லையா. ஸோ 8 minus 2 6 போகும்போது என்னன்னா 0லேருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ஸோ T வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ தட் வில் பி இந்த தேர்ட் லைன். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையும் இந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அண்ட் யூசிங் தட் இண்டெக்ஸ் வி ஆர் ரெடியூசிங் த லாஸ்ட் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெடியூஸ் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா C வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது the output will be like this. எனவே நான் இதை உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணியும் காட்டிடுறேன். ஸோ சேவ் அண்ட் ரன் த program. So you can see the output like this. So I'm assuming there is no blank space between the characters. Blank space இல்லாம தான் இருக்குன்றதுனால அந்த மாதிரி ஒரு லாஜிக் எழுதியிருக்கும். நம்ம சப்போஸ் வந்து ஒரு கேரக்டருக்கு நடுப்புற blank space இருக்கு அப்படின்ற பட்சத்தில் லாஜிக் வந்து சின்னதாக டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கான லாஜிக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ blank space வச்சு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சேம் லாஜிக் தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணதை இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து அதில் ஒரு கேரக்டரையும் வந்து blank ஸ்பேஸ் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கான கோடும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த செகண்ட் லைனும் வந்து சேம் தான். அதே மாதிரி லூப்பும் பார்த்தீங்கன்னா சேம் லூப், ஏன்னா நம்ம இந்த 8 லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால லூப்பும் வந்து சேம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is a difference. ஸோ இங்கே இந்த முன்னாடி இதில் வந்து வித்தவுட் blank ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி அது அப்படியே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி அது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரிங்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ TMPன்றது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரிங்.
ஸோ இந்த டெம்பரரி ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸை வந்து நான் ஒன்றுனா ரீட் பண்ணி அது வந்து பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எல் இன் டிஎம்பி, ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இன் திஸ் டிஎம்பி என்ன பண்ணணும்னா அந்த பிரிண்ட் தட் எல், ஸோ அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் எண்ட் வித் அ பிளாங்க் ஸ்பேஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்பியில் வந்து இப்போ இந்த கம்ப்யூட் அப்படின்ற வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி இதுதான் இருக்குது அப்படின்னா முந்தின ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா we are making it storing in டிஎம்பியில் ஸ்டோர் பண்ண பிறகு ஃபார் எல் இன் டிஎம்பின்னு அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு கேரக்டர் எடுத்துட்டு சி எடுத்து இட் கோஸ் இன்சைட் த லூப், நெஸ்டட் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சி பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் ஓ பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அப்புறம் எம், அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், பி ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், யூ ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், டி ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், இ ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப் எக்ஸிட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் ஆன பிறகு என்ன ஆகும்னா ஸோ இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக. பிரிண்ட் ஆன பிறகு we need to bring, இப்போ கர்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே இருக்கும். ஸோ we need to bring it to the next line இல்லையா. ஸோ அதனால ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கர்சர் கம்ஸ் அண்ட் வெயிட்ஸ் ஹியர் இன் தி அவுட்புட் கன்சோல். ஸோ இந்த இடத்துல இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் இண்டெக்ஸ் ஈக்குவல் இண்டெக்ஸ் +1 அப்படின்னு கொடுக்கும்போது இட் கோஸ் டு த அவுட்டர் லூப், இந்த இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அவுட்டர் லூப்க்கு போகும். ஸோ அகெயின் வந்து அடுத்த டெம்பரரி ஸ்ட்ரிங் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ வித் ஒன் கேரக்டர் லெஸ் தேன் த ப்ரீவியஸ் ஸ்பிளிட். ஸோ அந்த ஸ்பிளிட் பண்ண இது வந்து இப்போ டிஎம்பியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சிஓஎம் பியூடி எடுத்துட்டு மறுபடியும் இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது எவ்ரி கேரக்டர் எடுத்துட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லைன், இந்த பிரிண்டிங் திஸ் லைன் என்ன ஆகும்னா பிரிண்ட் எக்ஸிட்ஸ் இன்னர் லூப். ஸோ இன்னர் லூப் கீழே வந்து ஒரு பிரிண்ட் இருக்கு, எம்டி பிரிண்ட். The cursor comes and waits here. So this is how the program gets executed for the string pattern. So இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு I'm just running this program and showing you, so you can see the print here. So இது வந்து முன்னாடி without blank space. So this is the output for space between the characters. இந்த கோடிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.